ஒன்றும் இல்லை, போ போ, நேரா போ. கோவையில் தோட்டத்திற்குள் நுழைய முயன்ற ஒற்றை காட்டு யானை. கன்னட மொழியில் பேசி அனுப்பிய விவசாயி. செல்போன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட கடும் வறட்சியின் காரணமாக வனப்பகுதியில் இருந்து வனவிலங்குகள் உணவு தண்ணீர் தேடி கோவை சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் புகுந்து உணவுப் பொருட்கள், கால்நடைகளுக்கு வைத்திருந்த தீவனங்கள் மற்றும் விவசாய பயிர்களை தின்று சேதப்படுத்தி வருவது தற்பொழுது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த சில தினங்களாக பருவமழைகள் பெய்து வனப்பகுதிகளில் வறட்சி நிலை மாறி ரம்மியமாக புல்வெளிகள் காட்சியளிக்கின்றன. வனவிலங்குகளுக்கு தேவையான உணவுகளும் வனப்பகுதியில் விளைந்துள்ளது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து உணவுப் பொருட்கள், பயிர் வகைகள் உண்டு பழகிய பின்னர் திரும்ப செல்லாமல் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் முகாமிட்டு தண்ணீர், உணவு தேடி வீடுகள், கடைகள், உணவுப் பொருட்கள், விவசாய பயிர்களை தின்று சேதம் ஏற்படுத்தி வருகிறது. அதனை தடுத்து நிறுத்த அப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தடாகம் சீட்டுக்காரர் தோட்டம் பகுதிக்கு வந்த ஒற்றை காட்டு யானை விளைநிலத்திற்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்த முயன்றது. இந்நிலையில் அங்கு தோட்டத்து வீட்டில் இருந்த அந்த விவசாயி கன்னட மொழி பேசுவதால் ஒன்றுமில்லை, இங்கு போ போ, நேரா போ என்று யானையிடம் கூறுகிறார். அதனை அங்கிருந்து அவரின் குடும்பத்தினர் செல்போனில் வீடியோ பதிவு செய்தனர். அந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் காட்டு யானையால் அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். யானை வருவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர்.